நம்ம எல்லாருக்குமே அடிக்ஷன் இருக்கு. ஆனா, நம்ம எல்லாருக்குமே ஒரே கைண்ட் ஆஃப் அடிக்ஷன்ஸ் தான் இருக்கா? இல்லல்ல. அது ஏன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே அடிக்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கும் மேபி இருக்கலாம். எனக்கும் இருக்கு. பட் எல்லாருக்குமே ஒரே மாரியான அடிக்ஷன்ஸ் இல்ல. கரெக்ட்டா? இப்போ எங்க அப்பாவுக்கு வந்து சரக்கு, தம்மு அடிக்ஷன் இருந்தது. போயிட்டாரு. என் தம்பிக்கு சுகரு, ஜங்க் ஃபுட் அடிக்ஷன் இருந்தது. போயிட்டான். என் ஃப்ரெண்டு ஒருத்தவனுக்கு கேமிங் அடிக்ஷன் இருக்குது, விளையாடிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு பான் அடிக்ஷன் இருக்குது, பென் அடிக்ஷன் இருக்குது, பண்ணிருக்காங்க. எனக்கு சோஷியல் மீடியா அடிக்ஷன் இருக்குது, கான்டென்ட் கன்சியூமிங் அடிக்ஷன் இருக்குது. பான் அடிக்ஷன் இல்லை, சிகரெட் அடிக்ஷன் இல்லை, தம் அடிக்ஷன் இல்லை, பட் ஃபேப்பிங் இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து சோஷியல் மீடியா அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டான், கேம் விளையாடுவான். டேடியும் அப்படி தான், அவருக்கு கேம்லாம் விளையாட தெரியாது. இந்த மாதிரி கொஞ்சம் யோசித்து பார்த்தா அடிக்ஷன் இருக்குது. பட் ஏன் எல்லாருக்கும் காமனாக இல்லை? காமன் அடிக்ஷனாக இல்லை, ஒருத்தவங்களுக்கு டிஃபர் ஆகுது. ஏன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் உங்கள் கையை காமிங்களேன் ப்ளீஸ். உங்கள் கையும் என் கையும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லைல்ல. அதே மாதிரி தான் உங்கள் பிரெயினும் என் பிரெயினும் ஒன்றும் கிடையாது. மேபி அந்த ஸ்ட்ரக்சர் வேணால் ஒரே மாதிரி இருக்கலாம், பட் அதுக்குள்ளே நடக்கிற அந்த ப்ராசஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. பிரெயினில் வந்து நியூக்ளியஸ் அக்யூம்பன்ஸ், நேம் கரெக்டுன்னு நினைக்கிறேன், கீழே வேணால் போடுறேன், அப்படின்ட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஓகேவா? அது ஏரியாவாக பாத்வேவான்னு தெரில. பட் அங்கே வந்து ரிசப்டாஸ் இருக்கும். அதுவும் எனக்கு சரியாக தெரில, அங்கே தான் ரிசப்டாஸ் இருக்குமான்னு. ஆனால் பிரெயினில் டோப்பமைன் ரிசப்டாஸ்னு ஒன்று இருக்கும். டோப்பமைன் ரிலீஸ் ஆகும்போது அதை கேப்சர் பண்ணிக்கும். இந்த ரிசப்டாஸ் வந்து பிரெயினில் இருக்கிற ரிசப்டாஸ் ஒரு சில விஷயத்துக்கெலாம் ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த ஒரு சில விஷயம்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுதில்ல, அது உங்களுக்கும் எனக்கும் சேமாக இருக்கணும்னு கிடையாது. எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் முன்னாடி வந்து சரக்கு எடுத்து வந்து வச்சோன்னு வைங்க. நீங்கள் ஒரு சரக்கு அடிக்டட் பர்சனாக இருந்தால் உங்கள் பிரெயினில் அந்த ரிசப்டாஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் ரொம்பவே. அதே சரக்கு ஏன் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வச்சா அந்த ரிசப்டாஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. என்ன இது சரக்கு தானே அப்படின்ட்டு. அதே இதை ஃபோன் இந்தாப்பா யூடியூப் ப்ரீமியம் போட்டேன், எவ்வளோ வேணால் பாரு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கொடுத்தா நீங்கள் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றீங்க. பட் நான் சூப்பர் பக்கா வா ஸ்க்ரால் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணும். ஸோ உங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி நம்மளோட டோப்பமைன் ரிசப்டாஸ் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு கிடையாது. இது ஏன் அப்படின்னு கேட்டால் அது கடவுள் நம்பர் எதாக இருந்தால் சொல்லுங்கள், நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டு ஏன் தலைவா அவங்களுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி வச்சுருக்கீங்கன்னு நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பட் சில விஷயம்லாம் புரியாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி நேச்சராக பயாலஜிக்கலாக திஸ் இஸ் ஹவ் இட் வாஸ் மேட். இந்த வீடியோவை ஒரே பாயிண்டில் முடிக்கணும்னா ஜெனட்டிக் தான் ரீசனு. உங்களுக்கு வேறு கைண்ட் ஆஃப் திங்ஸ் உங்களை அடிக்ட் ஆகிறதுக்கும் எனக்கு வேறு கைண்ட் ஆஃப் திங்ஸ் அடிக்ட் ஆகிறதுக்கும் ஜெனட்டிக் தான் ரீசன். ஒரே பாயிண்டில் முடிச்சலாம். பட் தேர் ஆர் ஃபியூ மோர் பாயிண்ட்ஸ் டு ஆடு. நம்ம எல்லாருக்குமே ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எமோஷ்னல் பெயின் இருக்கும். சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், சில பேருக்கு போர்டம், சில பேருக்கு ஆங்ஸைட்டி, சில பேருக்கு எமோஷ்னலாக எம்ப்டியாக அவங்க ஃபீல் பண்ணலாம், சில பேர் வந்து லோன்லினஸோடு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில் முன்னாடி நடந்த சில பிரச்சனைகள்னாலேயோ ஆர் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனைனாலேயோ ஆர் ஜெனட்டிக்காவோ ஒரு சில கைண்ட் ஆஃப் எமோஷ்னல் பெயின் வந்து இருக்குது. அந்த எமோஷ்னல் பெயின்ஸ்க்கு நமக்கு தேவை சொல்யூஷன். பட் நம்ம சொல்யூஷனை தேடலை, அந்த எமோஷ்னல் பெயின்லேருந்து எப்படா வெளியே வரலாம் அப்படின்ட்டு செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொல்யூஷன் தேடாமல் எஸ்கேப் தேடிக்கிட்டு இருக்கோம், செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நேம் ஆஃப் அடிக்ஷன். ஒரு எமோஷ்னல் பெயினுக்கும் ஒரு எஸ்கேப் அடிக்ஷன் இருக்குது. இது 100% கிடையாது. பட் லோன்லியாக ஃபீல் பண்ணுற நிறையா பேர் டக்குன்னு மெசேஜ் பண்ணி ஆப்போசிட் ஜெண்டருக்கு மெசேஜ் பண்ணி அந்த இம்பல்சிவ் ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆவாங்க. பான் பார்ப்பாங்க. அது முடியாதவங்க பான் பார்ப்பாங்க, அவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க. ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்கள்ல சில பேர், ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் ரிலேட்டட் அடிக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆவாங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாங்க, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், ஆல்கஹால், சிகரெட், வீடு, அது இது வாழ்க்கையில் அவங்கள இது வரைக்கும் பாராட்டி வளர்க்காமல் இருப்பாங்களே. சின்ன வயசுலேருந்து யாருமே அவங்கள பாராட்டி வளர்க்காதவங்க வேலிடேஷன்ஸை தேடுவாங்க. அவங்களுக்கு ஒரு எமோஷ்னலாக எம்டியாக இருக்கும். அவங்க வாழ்க்கையில் அவ்வளோவா
ஒரு பாசம், அன்பு, அது இதுன்னு எதுவுமே கொடுத்து வளராத இருந்தவங்களுக்கு வேலிடேஷன்ஸ் தேவைப்படும். அவங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியா அடிக்ஷன்ஸ், மற்றவங்கள்ட்ட அவங்கள பற்றி நல்லா பேசி அவங்க நம்மளை பாராட்டணும், அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆவாங்க. வின் பண்ணணும்னு இருக்கும், பட் அவங்களோட பேட்டில் ஃபீல்டு வந்து டஃப்பாக இருக்கணும். இந்த மாதிரி கேமிங் விளையாடி அதில் வின் பண்ணுறது ஒரு சில பேருக்கு அடிக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எமோஷ்னல் பெயினுக்கு எஸ்கேப் அடிக்ஷன் தேடிக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு எமோஷ்னல் பெயினுக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எஸ்கேப் அடிக்ஷன் இருக்கிறதுனால எல்லோரும் சோஷியல் மீடியாவே அடிக்டடாக இல்லை, எல்லாருமே ஆல்கஹால் அடிக்டடாக இல்லை, எல்லாருமே பான் அடிக்டடாக இல்லை. ஒருத்தவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் பேஸ்ட் ஆன் தர் எமோஷ்னல் பெயின். அடுத்து என்விரான்மெண்ட் அண்ட் எக்ஸ்போஷர், அது ஒரு ரீசன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் ஜங்க் ஃபுட் அடிக்ஷன் ஓகேவா. ஏன்னா நான் 10th 12th படிக்கும் போது எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர், ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எக் ரைஸ் வாங்கிட்டு வராரு ஹோட்டல்லேருந்து. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிடும்போது என் பிரெயினில் ஆஃப்கோர்ஸ் ஜங்க் ஃபுட் வில் ரிலீஸ் அ டோப்பமைன், ஹைப்பர் பேலட்டபிள் ஃபுட், அதில் இருக்க சப்ஸ்டன்ஸ் நம்ம பிரெயினில் டோப்பமைனை ரிலீஸ் பண்ணோம். இந்த 10th 12thலேயே எனக்கு அடிக்ட் ஆனதுனால இப்போவும் நான் ஒரு ஜங்க் ஃபுட் அடிக்ஷன். அண்ட் என்னால் எக் ரைஸ் அந்த மாதிரி தான் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதாக இருந்தது. இந்த பட்டர் நான், பன்னீர் பட்டர் மசாலா அப்போ அஃபோர்ட் பண்ணல. ஸோ எது என்னால் ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியுமோ, எது எனக்கு ஈஸியாக நான் எக்ஸ்போஷர் ஆகிறனோ அதுக்கு நம்ம பிரெயின் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். அண்ட் ஒன்ஸ் இட் கெட்ஸ் அடாப்டட் ஈஸிலி இட் வில் கீப் ஆன் கோ டு தோஸ் கைண்ட்ஸ் ஆஃப் அடிக்ஷன்ஸ். இப்போ நம்ம அப்பா காலத்துலலாம் மொபைல் ஃபோன்ஸ் கிடையாது. ஸோ அவங்க எப்படி அவங்களோட எமோஷ்னல் பெயினை இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க பை சப்ஸ்டன்ஸ், சிகரெட்டு, தம்மு, கேம். அப்போல்லாம் சீட்டு நிறைய ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மூவிஸ் போய் தேட்டரில் பார்க்குறது, அந்த மாதிரி. இப்போது ஈஸியாக நமக்கு எல்லாருக்குமே டிஜிட்டல் ஃபோன்ஸ் இருக்குது, கையிலேயே இன்டர்நெட் இருக்குது, அன்லிமிட்டெட் இன்டர்நெட். ஸோ வேணுமா டக்குன்னு உக்காந்த இடத்துலையே என்னோடய நெகட்டிவ் எமோஷ்னல் பெயினை, இஃப் இன் கேஸ் ஆஃப் இட்ஸ் அ போர்டம், ஐ கேன் சால்வ் இட். ஐ கான்ட் சால்வ் இட், ஐ கேன் எஸ்கேப் ஃப்ரம் இட் த்ரூ ஸ்க்ராலிங். அதே மாதிரி இப்போது 2 தெருக்கு ஒருத்தருக்கு சரக்கு கடை இருக்குல்ல. ஸோ இன்கேஸ் வேறு யாராச்சும் ஒரு பிரெயின் வந்து அந்த சரக்குக்கு ரிசப்டாஸ் வந்து நிறைய ரெஸ்பான்ஸ்னால் போனோமா, சரக்கு அடித்தோமா, வந்தோமான்னு இருப்பாங்க. ஸோ இந்த என்விரான்மெண்ட் அண்ட் எக்ஸ்போஷரும் ஒருத்தவங்களோட அடிக்ஷன் டிஃபர் ஆகிறதுக்கு ஒரு ரீசன். சரி, உன் வீட்டு பக்கத்துலேயே சிகரெட் இருக்குது, சரக்கு கடை இருக்குது, நீ ஏன் அதுக்கெலாம் அடிக்ட் ஆகாமல் இருக்க? சோஷியல் மீடியா அடிக்ட் ஆகிற, எதுக்கு ஃபோன் அடிக்டடாக இருக்க? ஏன் அந்த மாதிரி சிகரெட்டு, தம்மு ரெண்டுமே ஒன்று தான், சரக்கு இதுக்கெலாம் அடிக்ட் ஆகாமல் இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே இந்த சிகரெட்டு, இந்த சரக்குனால நிறையா கான்சிக்வன்சஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய இயர்லி ஏஜ்லேயே. அது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் பர்சனல் ட்ராமா. அது நிறைய ஃபேஸ் பண்ணதுனால எங்கள் அப்பா குடிச்சிட்டு என்னென்னமோ பண்ணுவார். அதெல்லாம் எனக்கு சம்டைம்ஸ் அசிங்கமாக இருக்கும், எம்பாரசிங்காக இருக்கும். ஏன்டா இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு எனக்கு அது சொல்ல முடியாத ஒரு ஸ்டோரி. அப்போ தான் என் பிரெயின் டெவலப் ஆகிருந்ததில்ல. அப்போவே அந்த கான்சிக்வன்சஸ்லாம் அது பார்த்துட்டு, இந்த மாதிரி ஆல்கஹாலு, சிகரெட் எல்லாமே மென்டல் பேரியர், இதெல்லாம் பயங்கரமாக நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் தரும். இதனால எனக்கு டோப்பமைனே ரிலீஸ் ஆகவும் வேணாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிடுச்சுங்க என்னோடய பிரெயின் பார்ட்ஸு டியூரிங் மை வளர்கிற ஸ்டேஜில். அப்படி இருந்தபோது என் பிரெயினில், என் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் ஓகே சரக்கா, தம்மா இதெல்லாம் வந்து நெகட்டிவ் பேரியர். அதனாலேயே எனக்கு இப்போ கூட யாருன்னா வந்து இந்தாப்பா சரக்கு அடிப்பான், இந்தாப்பா தம்மு பிடிப்பான் அப்படின்னு யாருன்னா சொன்னாலும் ஐ ஒன்ட் பிகாஸ் ஸ்ட்ராங்காக எங்கேயோ என் பிரெயினில் அதோட நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் ஸ்டோர் ஆகிருக்கு. அண்ட் அதை டச் பண்ணுறதுக்கே ஒரு பயங்கரமான மென்டல் பேரியர் வருது. அதனால் நான் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன் அந்த 2 சப்ஸ்டன்ஸ்னால. அதனால் ஐ ஒன்ட் கெட் அடிக்டட் தோஸ் டூ. இந்த கேசினோ, கேமிங் அதெல்லாம் நீ ஏன் அடிக்டடாக இல்லைன்னு கேட்டால் என்கிட்ட காசு இல்லை போய் விளையாடுறதுக்கு, புரியுதா? ஸோ காசு இருந்திருந்தால் மேபி இப்போது மொபைல் அடிக்டாக இருக்கிறேன்னா அதுக்கு அடிக்டாக இருக்கலாம். எக்ஸ்போஷர் அண்ட் என்விரான்மெண்ட் இங்கே வந்து ரோல் ப்ளே பண்ணுது. நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது மூலியமாலாம் எவ்வளோ பேர் அவங்க வாழ்க்கையை இழந்திருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருந்தால் முன்கூட்டியே நம்மளே மென்டல் பேரியர் அதுக்கு க்ரியேட் பண்ணிக்க முடியும். நான் இது வரைக்கும் கேம்பிளிங் ஆடினதெல்லாம் கிடையாது. ஆனால் நான் இப்போது மென்டலாக நான் ரெடி ஆட மாட்டேன். ஏன்னா அது இட்ஸ் நாட் குட், இட் வில் மேக் மீ டு லூஸ் ஃபைனான்ஷியலி, இட்ஸ் நாட் அலோட். ஸோ நான் அதுவும் ஆட மாட்டேன். ஸோ ஒரு 2 minutesல சொல்கிறேன்.
எல்லாருக்குமே கைரேகை வேறு மாதிரி இருக்கிற மாதிரி நம்மளோட பிரெயினும் வேறு மாதிரி தான் இருக்கும். அதனால தான் என் ஃப்ரெண்டுக்கு கேமிங் அடிக்ஷன், என் தம்பிக்கு ஜங்க் ஃபுட் அடிக்ஷன், எங்கள் டேடிக்கு சரக்கு அடிக்ஷன், எனக்கு சோஷியல் மீடியா அடிக்ஷன்னு வேறு அடிக்ஷன் இருக்குது. ஏன்னு யோசிச்சா நம்ம பிரெயினில் நியூக்ளியஸ் அக்யூம்பன்ஸ்னு ஒரு ரிவார்ட் சென்டர் இருக்குது. எல்லாருக்குமே டோப்பமைன் தான் வேணும். ஆனால் ஒவ்வொரு பிரெயினும் ஒவ்வொரு விஷயத்துக்கு அந்த டோப்பமைனை ரிலீஸ் பண்ணும். ஒரு ஸ்டிமுலஸ் கிடைக்கும் போது, ஸ்டிமுலஸ்னால் த திங் விச் வில் மேக் த பிரெயின் டு ரிலீஸ் அ டோப்பமைன், அது கிடைக்கும்போது இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லும். உங்களுக்கு வேறு ஸ்டிமுலஸ்க்கு சொல்லலாம், எனக்கு வேறு ஸ்டிமுலஸ்க்கு சொல்லலாம். சில பேருக்கு அது சரக்கு, சில பேருக்கு அது டிஜிட்டல் நோட்டிஃபிகேஷன்ஸ். அடுத்து முக்கியமான காரணம் எமோஷ்னல் பெயின். நம்ம லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, போர்டம்மு, லோன்லினஸ்ஸு இதெல்லாம் இந்த தப்பிக்க, எஸ்கேப் ஆக நம்ம மூளை ஒரு வழியை தேடும். அது சொல்யூஷன் கிடைக்காத போது எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சொல்யூஷன் மாதிரி நினச்சிக்கிட்டு எஸ்கேப் ஆகிறன்ற பேரில் அடிக்ஷன் ஆகிடும். கையில் கேமிங் செட்டப் இருந்தால் கேமிங் அடிக்ஷன், ஃபோன் இருந்தால் சோஷியல் மீடியா அடிக்ஷன். நம்ம அப்பா காலத்தில் ஃபோன் இல்லை, ஸோ சரக்கு தம்முன்னு ஈஸியாக கிடச்சிது. ஸோ சரக்கு அடிக்ஷன், தம் அடிக்ஷன், இந்த மாதிரி சீட்டு கட்டு அடிக்ஷன். ஸோ வாட் எவர் டூல் யூ யூஸ் ஃபஸ்ட் டு ஹேண்டில் யுவர் ஸ்ட்ரெஸ், அதுதான் உங்கள் கோ டு அடிக்ஷனாக மாறிடுது. ஆனால் சரக்கு பக்கத்துலேயே இருந்தும் ஏன் சில பேர் அதை டச் பண்ணுறது இல்லைன்னா, என்ன மாதிரி சோஷியல் மீடியா உள்ள மாட்டிக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வில்லன் ஸ்டோரி இருக்குது. அது அவங்களுக்கு அந்த சரக்கோ தம்மோ வாட் எவர் அது வந்து அவங்களுக்கு வில்லனாக ஏதோ ஒரு அவங்க லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு ரீசனால் அது அவங்களுக்கு வில்லனாக பட்டதுனால அவங்க அதில் போகிறதில்ல. ஸோ இவ்வளோ தான், இதுதான் கான்செப்ட். ஓகேவா? யாரும் இந்த வீடியோ இப்போ பார்ப்பீங்களான்னு தெரில. ஃபெப்ரவரி எப்போ 21 நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸ் ஆர் வெல்கம். இது மாற்றிக்கோ, நீ இது புரிஞ்சுது, இது எனக்கு புரியல, இதெல்லாம் நீ கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னு நீங்கள் எதாவது சொல்கிறேன்னா சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நீங்களும் உங்கள் அடிக்ஷன்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். அதுதான் எனக்கும் வேணும். வெளியே வாங்க, நானும் வெளியே வரேன். பார்ப்போம். பை. பிச்சு பை சொல்லு. பிச்சோ பை சொல்லு எல்லாருக்கும். ஓகே, பை பாய்.